மீன் வாங்கிட்டு வந்து டயர்ட் ஆயிட்டேன். இனி மீன் வெட்டுறதுக்கு கொஞ்சம் தெம்பு வேணும்ல. அதனால வீட்டுல இருக்கிறத வச்சு ஒரு ஜூஸ் ரெடி பண்றேன். அந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்ப்போமா? பெரிய முலாம்பழங்க, அதை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி மிஞ்சி இருக்கிற பீஸ்ல தான் நான் ஜூஸ் ரெடி பண்றேன். அது கூட ஜூஸ் கொஞ்சம் திக்காவும் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் கணிசமாவும் இருக்கிறதுக்கு 2 வாழைப்பழமும் சேர்த்து இருக்கிறேன். இனிப்புக்கு சீனி, நிறைய பேர் வெள்ளை சீனி சேர்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்க அவாய்ட் பண்ணிடுங்க. 1 கப் அளவு தண்ணி சேர்த்து நைஸா அரைச்சிட்டு, கடையிலேயே பழ சர்பத்து வாங்கினா நன்னாரி சர்பத்து மிக்ஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. இதுல வீட்டுல நன்னாரி சர்பத்து இருந்தா நம்ம விடுவோமா? 2 கப்பு வச்சு அதுல கொஞ்சம் நன்னாரி சிரப்பை விட்டுட்டு அரைச்சிருக்க ஜூஸையும் விட்டு, எப்படி பாக்குறதுக்கே நல்ல கலர்ஃபுல்லா இருக்கா? கரண்டி வச்சு கலக்கிக்கு ஒரு முட்டை கலக்கி ரெடி பண்றதுல ஜூஸை ஒரு கலக்கியாக்கி அப்படியே என் மகனுக்கும் கொடுத்துட்டு நானும் குடிச்சேங்க. சூப்பரா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. வரட்டா?